Hello everyone, welcome to Suren Food Blog channel. நல்லா வணக்கம். Hello everyone, welcome to Suren Food Blog channel. இந்த மாதம் ஃபுல்லாகவே இஃப்தார் சீசனுக்கு நாம் ஏதாச்சும் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். இஃப்தார் சீசனில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க இஃப்தார் பாக்ஸ் தான் நாம் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இப்போதான் பிரைட் ஆரம்பிக்கலாம். ஜூனியர் குப்பனால தான் இருக்கிறதுலே அதிகமான காஸ்ட்டோட ஒரு இஃப்தார் பாக்ஸ் இருக்குது. நமக்கு இன்றைக்கி என்ன இஃப்தார் பாக்ஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போம். Just a minute. என்னடா எது கூப்பிட்டா அதுவும் இருக்குதுல எது ரேட் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்து இருக்கிறதுலே அதிகமான காஸ்ட்டோட ஒரு இஃப்தார் பாக்ஸ் இருக்குது. அப்படி அதில் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக அதில் இருக்கான்னு பார்ப்போம். எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா ஆல்மோஸ்ட் 1300 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. 1300 rupeesக்கு அந்த இஃப்தார் பாக்ஸில் அப்படி என்ன இருக்குன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். நாம் ஆவலோடு எதிர்பார்த்த ஜூனியர் குப்பனா இஃப்தார் பாக்ஸ் வந்தாச்சு. ஆரம்பிக்கலாங்களா? சரி, நாம் ஸ்டார்ட் பண்ணுவோம். இஃப்தார் பாக்ஸில் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன வச்சுருக்காங்கன்னா சிக்கன் விங்ஸுங்க. செம்மையாக இருக்குது. சீரியஸ்லி இந்த வெள்ளை எள்ளுலாம் போட்டு அப்படியே இந்த ஃப்ளேவர் அப்படியே நாக்கில் இறங்குதுங்க. வேற லெவல் டேஸ்ட்டில் இருக்குது. ஸ்பைஸியாக இருக்குது. அப்படியே ஒரு மாதிரி தித்திப்பாக இருக்குது. இனிப்பும் அப்படியே அந்த காரமும் சேர்ந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குது. இது ஆக்சுவலாக எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நம்ம அடுத்து போவோம். ஆனியன் ரைத்தா. இது ஐ திங்க் பிரெட் அல்வா நினைக்கிறேன். இது அல்வாங்க. எஸ், பிரெட் அல்வா. Next. And gravy. Next. Mutton halim. Next. 2 boiled eggs கொடுத்துருக்காங்க. Next. And what is this? I think some roll. I think shawarma kind of roll நினைக்கிறேன். இன்னும் நம்ம பார்ப்போம் பிரிச்சு. Next. And 2 portion of chicken biryani. ஒரு soft drinks. ஒரு water bottle. And this is என்னன்னு தெரியல, நம்ம பார்ப்போம். And watermelons. இதுக்குள்ள பரோட்டாங்க. பரோட்டா 2 portions of biryani and பரோட்டா. And what is this? இது ஏன் நமக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம். Let's try. ஸ்ப்ரிங் ரோல். Stuffed roll. சிக்கன் ரோல். வெஜ்ஜஸ்லாம் அதிகமாக வச்சு செம்ம சூப்பராக இருக்குங்க. லைட்டாக சால்ட் அதிகமாக இருக்குமே எனக்கு தெரியுது. ஸோ இப்போ நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்.
நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம பிரியாணி ஃபஸ்ட் போர்ஷன் ஆஃப் சிக்கன் பிரியாணின்னு சொன்னாங்க. மட்டன் பிரியாணி மாதிரி ஸ்மெல் வருது. சிக்கன் தான் வச்சுருக்காங்க, ஸ்மெல் தான் மட்டன் மாதிரி இருக்கு. மீட் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு தெரியல, எனக்கு தான் அப்படி தெரியுதாங்க. ஜஸ்ட் மினிட். பிரியாணி கவுத்துட்டோம். பிரியாணி ப்ளஸ் வாங்க நம்ம அசம்பிள் பண்ணுவோம். பிரியாணி ப்ளஸ் 2 பாயில்ட் எக்ஸ், நம்ம 1 மட்டும் எடுத்துப்போம். அண்ட் பிரெட் அல்வா. பிரெட் அல்வா எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ரொம்பவே நல்லா இருக்குங்க பிரெட் அல்வா. ஆக்சுவலி பிரெட் அல்வானா ரொம்ப தித்திப்பாக இருக்கும்னு நினச்சேன். ரொம்ப 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 மைல்டாக இருக்கு. கொஞ்சம் ஆயிலியாக இருக்கு. அப்படியே ஆயிலே உள்ள எடுக்கலாம். அப்படி ஊற்றுது பாருங்க ஆயில், அந்த அளவுக்கு ஆயிலியாக இருக்கு. ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கு. அதிகமாக சாப்பிடாதீங்க, குண்டாயிடுவீங்க. சும்மா ஃபார் ஃபன். நம்ம அப்படியே தட்டில் கொஞ்சம் பிரெட் அல்வா வச்சுக்குவோம். அப்புறம் எனக்கு ரொம்பவே பிடிச்ச சிக்கன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இருக்கிறதுலே மஸ்ட்டு ட்ரைனா இதுதான். அப்புறம் ரைத்தா, ஆனியன் ரைத்தா கொஞ்சம் வச்சுப்போம். ஏன்னா பிரியாணி இருக்கான்ல செம்மையான ஆள். நார்மலாக சாப்பிட்றத விட இந்த ரைத்தா, இந்த கத்திரிக்காய் இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது தலைவன் வேற லெவலில் இருப்பான். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான டாஸ்க் இதை கீழே கொட்டாமல் திறக்கணுன்றது தான். அப்பா கிரேவி மாதிரி தான் ஊற்றிருக்காங்க, இதில் கத்திரிக்காய் கூட இல்லை. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிரேவி அப்படியே தலைவனை சுட சுட அப்படியே கிரேவி ஊற்றி ரெடி பண்ணுவோம். ஆக்சுவலாக இவனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவனுக்கு முன்னாடி ஒருத்தன் இருக்கான், அவனை நம்ம முடிக்கணும். அதுதான் இந்த நோம்போட மெயின் ஹைலைட்டே. ஹலீம். ஒரு காலத்தில் இவனை சாப்பிட்றதுக்காக நான் பல கிலோமீட்டர்கள்லாம் ட்ராவல் பண்ணி போய் சாப்பிட்ருக்கேங்க. அந்த அளவுக்கு ஒர்த்தான பையன். ஆனால் செம்ம ஆயில். அடிபோலி, சூப்பரா இருக்குங்க. வாயில வச்சதுமே கரையுது அப்படியே. நான் கூட நம்ம பையன் சிக்கன் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிட்டான்னு நினைச்சேன். இவன் அவனையும் அடிச்சு தூக்கிட்டான், வேற லெவலு. ஜூனியர் குப்பனால ஹலீம் தரமா இருக்கு. ஆனால் சாப்பிட்றத நிறுத்தவே முடியல. ஃபுல்லா கேஷ்யூஸ்லாம் போட்டிருக்காங்க, அப்படியே ரிச்சா இருக்கு அப்படியே சாப்பிட்றதுக்கு. வாங்க வெயிட்டிங்ல இருந்த நம்ம தலைவனை நாக் அவுட் பண்ணலாம். அப்படியே ஃபர்ஸ்ட் இவனை நார்மலாக எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்கான்னு. சூடா இருக்கு. இந்த ஜீரக சம்பா ரைஸ் டேஸ்டே தனிங்க. என்னதான் பாஸ்மதி ரைஸ் சூப்பராக இருந்தாலும் ஜீரக சம்பாக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸே இருக்கு இப்போ வரைக்கும். ரொம்பவே ஸ்பைசி இல்லாமல் ஒரு மாதிரி மைல்டாக இருக்குது. பட் ஸ்பைசினஸ் எப்போ தெரியுதுன்னா சாப்பிட்டு முடிச்சு ஒரு 2 செகண்டுக்கு அப்புறம் தான் அவங்க நாக்கில் அந்த ஸ்பைஸே தெரியுது. சிக்கன் பீசஸ்லாம் பாருங்களேன், அதை பாருங்க அப்படியே சாஃப்டாக இருக்குது.
அப்படியே இந்த சிக்கன் கூட அப்படியே உனக்கு கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். வேற மாதிரி இருக்கான். இப்போ நம்ம ரைத்தா நம்ம எதுனா கூட பிரியாணி சாப்பிட்றலாங்க. ஆனால் இந்த ரைத்தானா சான்ஸே இல்லை. எனக்கெல்லாம் இறங்கவே இறங்காது. அப்படியே ரைத்தா அதுக்குள்ளே அப்படி வச்சு அப்படியே ஒரு வீடு கட்டி அல்டிமேட்டு. அப்படியே இந்த ஆனியன் கூட இந்த பிரியாணி சேரும்போது ஒரு ஸ்மெல் வருது பாருங்க, அச்சு தூக்கிடும் ஆளெல்லாம். இப்போதான் மெயின். நம்ம ஒரு கிரேவி கொடுத்துருக்காங்களே, அந்த கிரேவி கூட வச்சு பார்ப்போம். அப்படியே நல்லா பிசைஞ்சு ஓகேவா தாங்க இருக்கான். அந்த அளவுக்கு சூப்பராக இல்லை கிரேவி கூட. ஓகே, பட் ஆனியன் சிக்கன் வேற லெவல். இப்போ நம்ம எக்கு இவன் இருக்கான் பாருங்க, இவன் ஒரு பிரியாணி தனி டேஸ்ட்டே கொண்டு வருவான். இவனும் அப்படியே இவனை அப்படியே உள்ள வச்சு செம்மையாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக தெரிஞ்சாலும் பிரியாணி, இந்த எக்கு போய் அப்படியே இந்த ஸ்பைசினஸை அப்படியே அடக்கிடுவான் உள்ள. பிரியாணி எவ்வளோ பீஸ் வச்சுருக்காங்க பாருமா. ஒரு லெக் பீஸ், ஒரு 3 பீஸ் வச்சுருக்காங்க. அதுமாதிரி இன்னொரு போர்ஷன் பிரியாணி இருக்குது. ஓகே, 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். கூடவே இப்போ நம்ம பிரெட் அல்வா, இது புதுசாக என் ஃப்ரெண்டுகிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டாங்க. அப்படியே இந்த பிரியாணி கூட பிரெட் அல்வா வச்சு சாப்பிட்றது. டேஸ்ட்டு ப்ளஸ் ஸ்வீட், சாரி ஸ்பைசி ப்ளஸ் ஸ்வீட்டை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது. என்னடா அவன் எப்படிலாம் பண்ணுறான்னு பார்க்காதீங்க, கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். உங்களை யாருக்காச்சும் அந்த கோயிலில் புளி சாதத்துக்கு கூட இந்த சக்கரை பொங்கலை வச்சு சாப்பிட்ற டேஸ்ட் பிடிக்குமா? அவங்களுக்குலாம் அது பிடிச்சிருந்தா இந்த அல்வா கூட பிரியாணி வச்சு சாப்பிட்றவங்களையும் அவங்களுக்கும் இந்த டேஸ்ட் பிடிக்கும். ஏன்னா அது கொஞ்சம் ஸ்பைசி ப்ளஸ் ஸ்வீட் மிக்ஸ்டாக இருக்கும். நம்ம எல்லாத்தையும் கலந்து கட்டி அடிக்க போகிறோம். சிக்கன் கொஞ்சம், கிரேவி கொஞ்சம், முட்டை பையன் கொஞ்சம், ஆனியன் கொஞ்சம், அப்படி வச்சு எல்லாத்தையும் எடுத்து சொர்க்கம். தம்பி தானே நம்ம கிட்ட ஏமாந்துட்டு இருக்காங்க. விடுங்க தம்பி, அந்த பொண்ணுக்கு இது போதும் எனக்கு, இது போதும் தான், அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. செம்மையா இருக்குங்க. ஆக்சுவலாக நானுமே நோம்பு தாங்க. காலையிலேருந்து சாப்பிடல, இப்போ தான் சாப்பிட்றேன். இப்போ விங்ஸ் இருக்கான்ல, இவனும் நம்ம பிரியாணி கூட வச்சு பார்ப்போம் எப்படி இருக்காங்க, டேஸ்ட் ஆச்சு மாறுதான். கொஞ்சம் சிக்கன் 65 பிரியாணியோட ஃப்ளேவர் வருதுங்க. ஆனால் அந்தளவுக்கு செட் ஆகலைவன். ஆனியன் முட்டை பிரியாணிக்கு ஒர்த்து, செம்மையாக இருக்குது இந்த காம்போ. இந்த பிரியாணி சீரகசம்பா பிரியாணி எனக்கு தெரிஞ்சு கண்ணை மூட்டு நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். ரொம்ப பிரியாணி கிராவிங்ஸ் இருக்கிறவங்க. கடைசியாக ஒருத்தன் இருக்கான், இவனை நான் எப்பயுமே லாஸ்ட்டாக தான் வச்சு நாக் அவுட் பண்ணுவேன். இவன் தான் நம்ம ஆல் டைம் ஃபேவரட் பரோட்டா. 2 பீஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒருத்தனை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படியே யூஸ்வலாக அந்த பரோட்டா அப்படி சாப்பிடாம வழக்கம் போல் அப்படியே பிச்சு போட்டு நம்ம ஊர் சைடில் சாப்பிட்ற மாதிரி
அவன் மேலே அப்படியே இந்த கிரேவியை அப்படியே ஊற்றி விட்டு, யாருக்கெல்லாம் அந்த காம்போ பிடிக்கும்னு எனக்கு தெரியல, எனக்கு பரோட்டா கூட ஆனியன் வச்சு சாப்பிட பிடிக்கும். ஸோ அவனையும் அப்படியே இதில் சேர்த்துப்போம். நீ வாடா. சரி, இப்போவே அப்போ வருதுங்க. அப்படியே அவனை நல்லா பிடிச்சி ஒரு பைட். ஓகே, எனக்கு கொஞ்சம் சால்ட் தான் அதிகமாக தெரியுதுங்க. பட் மற்ற கம்பேர் பண்ணும்போது பரோட்டா ஆவரேஜ் தான். ஆனியன் கூட கொஞ்சம் வச்சு சாப்பிட்டு பார்க்குறேன். ஆனியன் கூட வச்சு சாப்பிட்டா ஓகே, பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் சால்ட் அதிகமாக தெரியுது லைட்டாக. ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டச். வாட்டர்மெலன்ஸ். இதில் என்னடா பெருசாக ரிவ்யூ சொல்ல போகிறேன்னு கேட்காதீங்க. எனக்கு வாட்டர்மெலன் பேசிக்காகவே பிடிக்கும், அதனால தான் சாப்பிட்றேன். ஆமாம், இதாங்க ஜூனியர் குப்பனாவோட இஃப்தார் பாக்ஸ் ரிவ்யூ. 1300 rupeesக்கு இது ஒர்த்தான்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, எனக்கு கேட்டால் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இதை விட பெட்டராகவே அவங்க என்ன பண்ணியிருக்கலாம், இதை விட பெட்டராகவே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா பட் காலிலேருந்து நோம்பு இருந்துட்டு இதை சாப்பிட்றவங்க, காலிலேருந்து நோம்பு இருக்கிறவங்களுக்காக அவங்க தனியாக இப்படி ஒரு பேக்கேஜ் ரெடி பண்ணுறது இட்ஸ் ரியலி குட், அப்ரிஷியேட்டபிள். நம்ம இஃப்தார் பாக்ஸ் அன்பாக்சிங் எபிசோட் 1 பார்த்தோம். நாளைக்கு இதை மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் இட்ஸ் சைனிங் ஆஃப். மறக்காமல் சூரியன் ஃபுட் பிளாக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பட்டனை தட்டி விட்டுட்டு போங்க. பாய்.